ராஜலட்சுமி புதுச்சேரி மாநிலம் மணவெளி தொகுதி உட்பட தவளக்குப்பம் தானாம்பாளையம் பகுதியில் பாஜக பிரமுகர் ராமு என்பவருக்கு சொந்தமான தனியார் பள்ளியை இயக்கி வருகிறார். அவருக்கு அந்த பள்ளியில் படிக்கும் 1ஆம் வகுப்பு மாணவி, அதாவது 6 வயது சிறுமிக்கு அதே பள்ளியில் அறிவியல் ஆசிரியரான மணிகண்டனன் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக தெரிகிறது. அது சம்பந்தமாக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த சிறுமியிடம் 4 மாதங்களாக பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே நேற்று முன்தினம் அந்த சிறுமி திடீரென உடல்நல குறைவு காரணமாக வீட்டில் இருந்தார். அதனை கண்டு அவர் பெற்றோர் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சோதனை செய்த போது அந்த பெண்ணானது பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்பட்டதாக தெரிய வந்ததை அடுத்து அந்த பெற்றோர் பள்ளிக்கு சென்று அந்த குழந்தையிடம் யார் உன்னை இந்த மாதிரி செய்ததுன்னு கேட்டதுக்கு அந்த மணிகண்டன் ஆசிரியர் அந்த குழந்தையை காட்டியதை அடுத்து பெற்றோர் மற்றும் உறவினர் அந்த ஆசிரியரை தர்மடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். இருந்த போதிலும் அந்த பள்ளி நிர்வாகத்தை கண்டித்தும் பள்ளியை நிரந்தரமாக இழுத்து மூட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிட்டத்தட்ட 8 மணி நேர போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தை சபாநாயகர் செல்வம், மாவட்ட ஆட்சியர் குலத்துங்கன் மற்றும் டிஐஜி உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தி நள்ளிரவு வரை போராட்டம் தொடர்ந்தது. இது சம்பந்தமாக மணிகண்டன் மீது போஸ்கோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் இன்று பதிவு செய்திருக்காங்க. அவர் அந்த சம்பந்தமாக பாலியல் தொந்தரவு கொடுத்த ஆசிரியர் மீது கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் நிபந்தனையுடன் ஏற்றுக்கொள்ளதை அடுத்து இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இருந்த போது இன்று காலை அந்த பெற்றோர் மற்றும் அப்பகுதி மக்கள் ஒன்று கூடி அந்த மாணவிக்கு ஏற்படும் தொந்தரவு சம்பந்தமாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை செய்ய உள்ளனர். இது போல பாத்தீங்கன்னா அங்கு நடக்க இருந்த செய்முறை தேர்வு அந்த பள்ளியில் நடக்கிற செய்முறை தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. ராஜேஸ்வரி.